ஓம் ஏதாக்னேதாஹ்யா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாஹ்யா சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கன்னியில் சென்ற வாரம் 50வது பராபர கன்னியை பார்த்தோம். அது சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே. இதை விரிவாகவே பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நேச நிர்விகற்ப நிஷ்டையல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ நீ அறியாதது அன்றே பராபரமே. இதில் ரெண்டுத்திலையுமே ஆசை என்ற வார்த்தை வந்துள்ளது. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, ஆசையிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும். அதுதான் இங்கே சொல்ல வர்றார். சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருப்பதற்கு எண்ணங்கள் அனைத்தையும் கடந்து, இந்த தேகாத்ம புத்தியையும் கடந்து, அந்த ஆத்ம புத்தியிலேயே அந்த ஆத்ம சாட்சா்காரத்திலேயே நான் எப்போதும் இருக்க வேண்டும். என்னுடைய உண்மை சொரூபம் எதுவோ அந்த சொரூபத்திலேயே இருக்க வேண்டும். அந்த உண்மை சொரூபம் உன்னுடைய சொரூபம். எது சத்தியமோ அது நீதான். பிரதிபிம்பமாக இருப்பது அசத், நான் எனது என்ற அகங்கார வடிவத்தில் இருக்கின்ற, அகங்கார மமகார வடிவத்தில் இருக்கின்ற இந்த உடலும் மனமும் இந்த பிரபஞ்சமும் அதனுடைய இயக்கமும். இது அனைத்தையும் விட்டு உண்மையான அந்த சொரூபத்திலேயே இருப்பது தான் என்னுடைய ஆசை. அதுதான் இங்கே திரும்ப திரும்ப பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். நேச நிர்விகல்ப நிஷ்டை அல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ நீ அறியாதது அன்றே பராபரமே. உலகத்தை அனைத்தையும் கடந்து, எல்லா வேறுபாட்டங்களையும் கடந்து, இருமைகளையும் கடந்து சமாதியில் அந்த நிர்விகல்ப நிலையில் நிற்க வேண்டும். யாருக்கு என்றால் உன்னுடைய அடிமை. நான் ஏற்கனவே உன் அடிமை. உன் அடிமை என்பது, அடிமை என்பவன் எஜமானனுக்கு எது பிரியமோ அதை மட்டுமே செய்பவன், தனக்கென்று எந்த செயலையும் செய்யாதவன், செய்வதற்கு அவனுக்கு அனுமதியும் கிடையாது. அந்தளவுக்கு நீ என்னை அடிமைப்படுத்தி விட்டாய். அது உலகத்தில் இருக்கிறவங்களுடைய அடிமைத்தனம் என்று கட்டாயம். பட் இறைவனுக்கு அடிமையாக இருப்பது ஆனந்தம். இது பந்தத்தில் இருக்கின்ற ஜீவனுக்கு உதாரணம். சாதாரண அடிமை ஒரு அரசனுக்கோ அல்லது ஒரு தலைவனுக்கோ அடிமையாக இருப்பது பந்தத்தின் உச்சக்கட்டம். இறைவனுக்கு அடிமையாக இருப்பது பந்தத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலை. இந்த பராபர கன்னியினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். நேச நிர்விகல்ப நிஷ்டை அல்லால், இங்கே நேசம் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. இந்த நேசம்னு எடுத்துக்கிட்டால் பல பொருட்கள், அதாவது அன்பு, நேசம், பாசம், பற்று, இது எல்லாமே மனத்தில் ஒருவர் மீது கொள்கின்ற உணர்ச்சிகளை குறிக்கின்றது. இப்போ அன்பு என்றால் அது உயர்ந்தது. யாரிடத்தில் உண்மையான தூய அன்பு இருக்கிறதோ அவர்கள் எந்த வேற்றுமையும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய நலனை மட்டுமே விரும்புவார்கள். அவர் தகுதி எதையுமே பாராமல் அன்பு பாராட்டுவது உன்னத அன்பு நிலை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியவர், அன்புடையார் இன்பும் உரியர் பிறர்க்கு. திருவள்ளுவர் இதற்கு அற்புதமான அன்புக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு இல்லாதவர்கள் தான் எல்லாமே எனக்கு சொந்தமானது, எனக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு கொண்டவர்களோ எனது உயிர் கூட மற்றவர்களுக்கு உரித்தானது. மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்கின்ற குணம்தான்
இந்த அன்பு என்பது. அன்பு இருந்தால் அது நிபந்தனைகள் அற்றது. யார் மீது அன்பு கொள்கிறோமோ அவருடைய நலனை மட்டுமே விரும்புவது. இது மகான்களிடத்தில் பார்க்கலாம், அவதார புருஷர்களிடத்தில் பார்க்கலாம். அன்புக்கு வடிவமாக அன்னை சாரதா தேவியார் அனைத்தையும் தழுவிக்கொள்ளுன்னு அதனுடைய தாய்மை அன்பு. அதற்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை. அந்த அன்புக்கு அடுத்ததாக வருகின்றது பாசம். பாசம் என்பது உற்றார் உறவினர், இரத்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நாம் வைக்கின்றது. இவன் என்னுடைய மகன், மகள், மனைவி, கணவன், இவர்கள் உற்றார் உறவினர். இதன் மூலமாக வருகின்ற ஒரு உணர்வு. இந்த பாசம் பற்றுதலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பற்றுதல் மேலும் மேலும் பந்தத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த பாசம், பற்று, பந்தம் இது எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது. இந்த அன்பு என்பது அனைத்தையும் தழுவியது. இந்த அன்போடு இருக்கிறது தான் உலகத்தினுடைய எல்லையா? பாசம், அன்பு. அடுத்ததாக வருவது நேசம். நேசம் என்பது தன்னை இன்னொருக்கு கொடுப்பது. யாரை நேசிக்கிறோமோ அவர்களுக்கு முற்றிலுமாக தன்னையே தருவதற்கு தயாராக இருப்பது நேசிக்கின்றவர்கள். இந்த அன்பு என்பது உயர்ந்த மனிதர்கள் செய்வது, அதாவது அவதார புருஷர்கள், தெய்வீகமானவர்கள். அடுத்த நிலையில் இருக்கிறவங்க நேசம் கொள்கின்றவர்கள். யார் மீது நாம் நேசம் கொள்கிறோமோ அவர்களுக்கு தன்னையே தருகின்றது, முழுமையாக ஒப்படைக்கின்ற தயாராக நிலை. அடுத்ததாக இந்த காதல் என்பது எதிர்பால் இனத்தவர் மீது வருவது. எதை உயர்ந்த நிலைக்கு போகும்போது, இறைவனிடத்திலும் போகும்போது இந்த காதல் தெய்வீக மயமானதாக மாறிவிடுகிறது, பிரேமையாக மாறிவிடுகிறது. சாதாரண மனித வடிவில் கொள்கின்ற அந்த காதலுக்கும் இறைவன் மீது கொள்கின்ற காதலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். சாதாரண மனிதர்கள் கொண்டது ஒரு நிபந்தனைகளோடு கூடியது. இந்த நிபந்தனைகளிலிருந்து ஒருத்தர் விடுபட்ட அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி ஒருத்தர் இல்லைனாக்கா அந்த அன்பு என்பது முறிந்துவிடும். ஆனால் இறைவன் மீது நாம் கொள்கின்ற அந்த அன்பு நம்மை உருக செய்யும். அதனால்தான் திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்வார். அந்த இறைவன் மீது கொள்கின்ற காதல் நம்மை கசிந்துருக்க செய்யும், மனத்தை கசிந்துருக்க செய்யும், ஜீவாத்ம போதத்தை அழிக்க செய்யும், ஆத்ம போதத்தை, இறை போதத்தை நமக்கு தரும். இந்த நேசம் என்பது நாம் ஒருவர் மீது கொள்கின்ற இன்னொரு அன்பு. அந்த நேசத்தின் மூலமாக நம்மையே இழக்க தயாராக இருப்பது. இது வேணாக்கா இறைவன் மீது கொள்கின்ற அந்த காதலுக்கும் இது ஒப்பிடலாம். இங்கே சொல்கின்ற இந்த நேசம் சாதாரண நேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டது. இவர் என்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், அல்லது எனக்கு சமமாக இருக்கிறார், எனக்கு இவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கின்றன, இவர் நல்ல ஒரு சிறந்த பக்திமான், அதனால் இவர்கிட்ட நேசம் கொள்கிறேன். இப்படி ஒரு அன்புகள், ஒரு நிபந்தனைகளோடு இருப்பது. ஆனால் இறைவன் மீது கொள்கின்ற நேசம் அது தன்னையே இழப்பதற்காக தயாராக இருப்பது. இந்த நேசம் என்பது நாம் வலியுறுத்தி வருவித்து தருவது. நான் இறைவனிடத்தில் நேசம் கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் பக்தி கொள்ள வேண்டும் சொல்லி அந்த அன்புணர்வை பெருக்குவதற்காக நாம் மேலும் மேலும் செயல்களில், அதாவது பூஜை செய்வது, இறை காரியங்களில் ஈடுபடுவது, இறை நாமத்தை ஜபிப்பது, இப்படி எல்லாவற்றையும் ஜபித்து அதாவது இறை பாவனையில் மூழ்குவதற்காக கொள்கின்றது இந்த நேசம். இந்த நேசம் அதிகரிக்க அதிகரிக்க அவனிடத்தில் ஒரு பாவம் மலர்கின்றது. அந்த ஆத்ம பாவம், தெய்வீக பாவம். அந்த தெய்வீக பாவம் மலர்ந்தால்தான் இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டாகும். யாரிடத்தில் பாவனை அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் மிக உயர்ந்த ஒரு மதுர பாவம், அதையும் தாண்டி மகாபாவம் என்கின்ற ஒரு நிலை உண்டாகும். இது வைணவத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகாபாவம், அதாவது தன்னுடைய நான் எனது என்ற உணர்வை கடந்த நிலை, நிர்விகல்ப சமாதியை எப்படி நான் எனது உணர்வு அற்ற நிலையோ அதே போன்ற மகாபாவத்திலும் நான் எனது என்ற உணர்வு முற்றிலுமாக நீங்கிவிடுகிறது. அப்போது அவர்களுக்கு புதியதான ஒரு உடல் பிறக்கின்றது. அந்த உடலுக்கு பெயர் பகவதி தனு என்பார்கள். இந்த பகவதி தனு பற்றி அமுத மொழிகளை பகவான் குறிப்பிட்டிருக்கிறார்.
பக்தர்கள் இறைவனை பற்றி சிந்தித்து சிந்தித்து பிரேமை கொண்டு மகா பிரேமை மூலமாக இந்த பகவதி தனுவை பெறுகிறார்கள். அந்த இறைமயமான அது ஆனந்தமயமான ஒரு உடல் ஒருத்தருக்கு கிடைக்கும். அந்த ஆனந்தமயமான உடல் மூலமாக இறைவனை தரிசிக்கவும் அவரோடு பேசவும் எல்லாமும் செய்ய முடியும். இந்த பகவதி தனு என்கின்ற ஒரு உயர்ந்த உன்னத நிலையை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாரத மகரிஷி சொல்லியிருக்கிறார். வைணவர்கள் குறிப்பாக சைத்தன்யரை குறிக்கோளாக கொண்டவர்கள் இந்த ஒரு மகா பாவனையை, இந்த பகவதி தனு என்கின்ற உடலை பெறுவதற்காக அவர்கள் ஆன்ம சாதனை செய்கிறார்கள். அது உருவ வழிபாட்டினுடைய உச்ச நிலை, உருவ வழிபாட்டினுடைய உயர்ந்த நிலை, அதாவது எல்லைன்னு சொல்லலாம். அந்த கடைசி எல்லை அந்த பகவதி தனுவை பெறுவது. இறைவனோடு இருந்து எப்போதும் நித்தியமாக அவரோடு வசிப்பது. இதைத்தான் வைகுண்டத்தில் பகவானோடு இருப்பது, கைலாயத்தில் இறைவனோடு இருப்பது என்றெல்லாம் சொல்வது இந்த உடலை பெறுவதற்காக. சாதாரண உடல், அதாவது நான் எனது ஆசைகள், எல்லா வாசனைகள், பாவங்கள் அனைத்தும் நீங்கி தூய்மை பெற்ற இறை அருள் பெற்றவர்களுக்கு அந்த பகவதி தனு என்பது கிடைக்கிறது. இங்கே தாயுமானவர் நிர்விகல்ப நிலையை கேட்கிறார். அந்த நிர்விகல்ப நிலையை அடைவதற்கு நேசத்தை கொள்கிறார். எவரிடத்தில்? இறைவனிடத்தில். இறைவா, நீதான் உருவமாகவும் இருக்கிறாய், நீதான் அருவமாகவும் இருக்கிறாய். நான் அருவத்தோடு இருக்கின்ற உன்னை உபாசனை செய்ய விரும்புகிறேன். உருவத்தோடு இருக்கின்ற நீ, உருவ இயல்பை படைத்த நீ, எனக்கு இந்த நிலையையும் காட்டி அருள். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நேச நிர்விகல்ப நிஷ்டை, அந்த நிர்விகல்பத்தில் தான் எனக்கு நேசம். அந்த அனைத்தையும், மனம் வாக்கு அனைத்தையும் கலந்த அந்த ஒரு நிலையை அடைந்து அதிலேயே நிற்பது, இரவு பகலாக அந்த நிலையிலேயே நிற்பது. இந்த நிற்பது, இந்த இரவு பகலாக இருப்பது எப்படின்னாக்கா, மனதினுடைய ஊசலாட்டங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கடந்த நிலை, கற்பனைகள், ஆசைகள், எண்ணங்கள், இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பங்கள் அனைத்தையும் கடந்தது. இந்த நிர்விகல்பம் என்பது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. சாதாரண எண்ணங்கள் அற்ற நிலை என்பது மௌனம். ஆனால் நிர்விகல்பம் என்பது மனத்திற்கும் அப்பாற்பட்ட, அனைத்திற்கும் மூல காரணமான அந்த பிரகிருதியும் தாண்டி அந்த பரபிரம்மத்தில் நிலை பெறுவதால் வருகின்ற அந்த சமாதி. அந்த சமாதியில் நான் எப்போதும் நிற்க வேண்டும். கொஞ்ச நேரம் மட்டுமல்ல, நிஷ்டை என்பது அதிலேயே மனம் நிற்க வேண்டும். நேச நிர்விகல்ப நிஷ்டை என்பது பரம்பொருளாகிய உன்னிடத்தில் உண்மையான அன்பு, எந்தவித ஆசாபாசங்களும் எண்ணங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட, அதாவது தேகாத்ம புத்தியை கடந்து அந்த ஆத்ம பாவனையிலேயே இருப்பது. இந்த சமாதியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சமாதிகள் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒன்று சவிகல்ப சமாதி, இன்னொன்று நிர்விகல்ப சமாதி. சவிகல்பன்றது சிந்தனையோடு, அதாவது ஒரு இறை வடிவத்தோடு இருக்கின்ற சமாதி. ஒரு குறிப்பிட்ட இறைவனை அடைவதற்காக அந்த பாவனையிலேயே செய்வது. இதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பகவதி தனு. அந்த ஒரு உடலை பெற்று இறைவனோடு சதா சர்வ காலமும் இருப்பது. அந்த பரம்பொருள் உருவத்தோடு இருக்கின்ற அந்த நிலையில் அவரை இடைவிடாமல் தரிசனம் செய்கின்ற அந்த பேரொருளையே தெளித்திருப்பது. மாணிக்கவாசகர், மீராபாய், துளசிதாசர், இவங்க எல்லாருமே இதற்கு பிரத்யக்ஷ உதாரணங்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த சமாதியில் நிலைக்க முடியும். கண்களை மூடி பகவானிடத்தில் மனதை வைத்தாலே அந்த பரம்பொருள் அவர்களிடத்தில் வெளிப்படுவார். அதனால்தான் அந்த 4 அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்நேரமும் அவர்கள் சிவனோடு உறவாடி இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆழ்வார்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவிகல்ப சமாதி என்பது உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி. எப்போது வேண்டுமானாலும் அதை அவர்கள் பெற முடியும். நினைத்த மாத்திரத்திலேயே இறை தரிசனம் பெற முடியும். அவர்கிட்டருந்து பேச முடியும். அவர்கிட்டருந்து வழிகாட்டுதல்களை பெற முடியும்.
திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மதுரை சென்ற பிறகு அந்த சமணர்கிட்ட வாதம் புரியலாமா வேண்டாமான்னு சொல்லி பகவான்கிட்டே கேட்டு அவருடைய ஆணைக்கு அப்புறமா தான் வாதம் புரிய போவார். இப்படி எந்த செயலை செய்தாலும் இறைவனிடத்தில் அனுமதியை கேட்கின்ற, அதாவது இறைவனிடத்தில் பிரத்யக்ஷமாக உருவாடுகின்ற ஒரு நிலை இந்த சவிகல்ப சமாதி பெற்றவர்களுக்கு உண்டு. இந்த சமாதி நிலை எப்போதும் இருப்பதற்கு கை கொடுவதற்கு உயர்ந்த மகாபுருஷர்களால் தான் முடியும். சாதாரண ஜீவர்களால் இந்த சவிகல்ப சமாதியை அடைந்த பிறகு தேகம் நிலைக்காது. இறை தரிசனம் பெற்ற பிறகு அவர்களால் அதாவது அவர்கள் மூலமாக இறைவன் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்திருந்தால் அவர்கள் நிலைப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த இறை தரிசனத்துக்கு அப்புறம் சில காலம் அவருடைய உடல் இருக்கும். அதன் பிறகு அவர்கள் இறைவனோடு கலந்து விடுவார்கள். சாதாரண ஜீவர்கள் இறை தரிசனம் அப்புறம் அந்த இறையினுடைய சாயுஜ்யம், அந்த பரபிரம்மத்தினுடைய சகுண நிலையில் ஆண்டாண்டு காலமாக இருந்து அதன் பிறகு நிர்குண பிரம்மத்தில் ஒன்று கலப்பார்கள். இது அன்னையாருடைய அன்பு மொழிகளில் விரிவாக பார்க்கலாம். இந்த இறைவனிடத்தில் அதாவது அந்த இறை லோகத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் எப்போதும் நீண்ட காலம் தியானத்திலேயே இருப்பார்கள். அவர்கள் கல்பகாலம் முடிந்த பிறகு பரபிரம்மத்தோடு இறைவனோடு ஒன்று கலக்கிறார்கள். மற்றொரு பிரிவினர் பகவானோடு பேசி அவருக்கு தொண்டு செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள், இவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு நிலைகளும் எப்போதும் இருப்பது. அது பக்தர்கள் எதனை விரும்புகிறார்களோ அதற்கேற்ப இறைவன் அருள் புரிகிறார். அதற்கடுத்து நிர்விகல்ப சமாதி, முழுமையாக அந்த நான் எனது என்ற மமகார அகங்காரங்கள் அனைத்தையும் கடந்து முழுமையாக இறைவனிடத்தில் ஒன்றாகுவது. இது எப்படின்னாக்கா, ஒரு மழை துளி, அந்த மழை துளி எதில் விழுகிறதோ அந்த வடிவத்தை பெறுகிறது. இந்த மழைத்துளி என்பது ஒரு ஜீவன் சொல்லலாம், அது ஆத்மா. இந்த ஆத்மா அது எந்த இடத்துல விழுகிறதோ அதற்கேற்ப வடிவத்தை பெறும். ஏரியில் விழுந்தால் ஏரியினுடைய வடிவம், ஆற்றில் விழுந்தால் ஆற்றினுடைய வடிவம், கிணற்றில் விழுந்தால் அது, ஒரு டம்ளரில் விழுந்தால் அதுக்குண்டான வடிவம். இதை கடலில் விழும்போது கடலுக்குண்டான வடிவத்தை பெறுகிறது. தன்னை எதோடு நம்மை எதிர்நிலத்தில் ஒப்படைக்கிறோமோ அந்த ஒரு வடிவத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய இலக்குக்கு ஏற்ப நம்முடைய செயல்கள் அமையும். நம்முடைய இலக்கு அந்த பரம்பொருள் என்கின்ற போது அதற்கு ஏற்ற தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நிர்விகல்ப சமாதி எனக்கு வேண்டுமென்றால் நான் வாழ்கின்ற காலத்தில் எந்த விதமான ஆசைகளும் எதிர்பார்ப்பும் இன்றி நான் செய்ய வேண்டும். முதலில் கர்ம யோகத்தில் தகுதியை பெற வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்குண்டான கடமைகளை செய்து வரும்போது சித்த சுத்தி உண்டாகும். அந்த சித்த சுத்தி உண்டான பிறகு நம்ம ஜப தியானம் செய்யும்போது அந்த ஜப தியானம் கூடும். இந்த சித்த சுத்தி வந்த பிறகு சத்குருவானவர் நமக்கு தானாகவே அமைக்கிறார். தாய்மானவருக்கு மௌன குருவாக வந்தார். அத்தகைய இறை அனுபூதி பெற்ற ஒரு மகானுடைய தொடர்பு கிடைக்கும்போது, அவருடைய அருள் நம்மிடத்தில் சேரும்போது அந்த ஜீவனுக்கு ஆன்ம விழிப்புணர்வு உண்டாகிறது. அந்த ஆன்ம விழிப்பு பெற்றவர்கள் மேலும் மேலும் அந்த விழிப்புணர்விலேயே இருக்க விருப்பப்படுவார்கள். அவர்களுக்கு அஞ்ஞானம் என்பது நெருப்பாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அஞ்ஞானம் தான் நமக்கு பிடித்திருக்கிறது. அஞ்ஞானத்திலேயே விழிப்போடு இருந்துக்கிட்டு அஞ்ஞானத்திலேயே வாழ்ந்து அஞ்ஞானத்திலேயே மடிகிறோம். ஆனால் ஒரு தடவை விழிப்புணர்வு பெற்றவர்களுக்கு இந்த உலகம் எரிகின்ற கனலுக்கு மத்தியில் எப்படி இருக்குமோ அது போன்று அவர்கள் துடிப்பார்கள். அந்த பந்த பாசங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு அந்த பரம்பொருளையே இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு தவிப்பு, அந்த தவிப்பு தான் இங்கே தாயுமானவர் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறார். இது நீ அறியாததோ இறைவா, நான் எப்படி தவிக்கிறேன், அனலில் இட்ட புழு போன்று நான் தவிக்கின்றேன். அந்த நிர்விகல்ப நிலையை பெற வேண்டும் என்பது இது உனக்கு எல்லாமே நன்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ அறியாமல் இருக்க முடியுமா?
பராபரமே. பராபரம்னாக்கா அனைத்தையும் கடந்து அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த மகத், அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த பராபரத்திலிருந்து தான் உருவக் கடவுள் அனைத்தும் வருகின்றன. ஸோ அந்த உருவக் கடவுள் தோன்றுகின்ற அந்த நிலை, அதாவது நிர்குணமும் சகுணமும் ஒன்று சேர்கின்ற ஒரு நிலை பராபரம். அங்கே சொல்லும்போது அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த பராபரத்தோடு தாயுமானவர் தொடர்பு கொண்டு வேண்டுகிறார். இறைவா, எனக்கு நிர்விகல்ப நிஷ்டையை தந்தருள். முற்றிலும் நான் மனத்தை கடந்து என்னுடைய தேகாத்ம புத்தியை கடந்து செல்ல வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் இதை சிவயோக நிலை என்று சொல்வார்கள். அங்கே ஆன்மா பரம்பொருளோடு, அதாவது சிவ பரம்பொருளோடு இணைந்து எல்லா பேதங்களையும் கடந்து செல்கின்ற நிலை. இந்த வேதாந்தத்தில் இந்த நிர்விகல்பம் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடலில் பக்தியும் ஞானமும் இணைந்து செல்வதை நாம் பார்க்கலாம். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது உருவ உபாசனை. அந்த இறை உருவ உபாசனையிலேயே இருந்து கொண்டு அருவத்தை வேண்டுகின்ற ஞானம், நிர்விகல்ப ஞானத்தை அவர் கேட்பதை இங்கே பார்க்கலாம். ஸோ பக்தி ஞானம் இரண்டும் ஒரே இலக்கை நோக்கி தான் செல்கின்றன. இரண்டையும் இணைத்து தாயுமானவர் ஆன்மீக சாதனை செய்கிறார். அதை இந்த பராபர கண்ணியில் பார்க்கலாம். அந்த சாதனை எப்படி செய்கிறார் என்றால் சரணாகதி மனநிலையோடு செய்கிறார். நான் உன்னுடைய அடிமை, உனக்குரியவன். ஏனென்றால் உனக்கே நான் அனைத்தையும் தொண்டு செய்கின்றேன். அனைத்தும் எனக்கென்று நான் எதுவும் செய்யாமல் அனைத்தையும் அடிமை போன்று அனைத்தும் உனக்கே சமர்ப்பணமாக செய்கிறேன். எனக்கென்று நான் எதையுமே இந்த உலகில் பெறவில்லை. எனக்கென்று எந்த எண்ணங்களும் எனக்கு வேண்டாம். எண்ணம் கூட எனக்கு எத்தகைய எண்ணமும் இது எனக்கு ஒரு சிந்தனை செய்தால் கூட அது எனக்காக இல்லாமல் பரம்பொருளை உனக்காகத்தான் இந்த சிந்தனையே நான் செய்கிறேன். சிந்தனையே எண்ணமே உனக்காக இருக்கும்போது மற்ற செயல்கள் அனைத்தும் உனக்குரியதாகத்தானே இருக்கும். ஆகவே நான் உனக்கு அடிமை. உன்னை தவிர்த்து வேறு யாருக்கும் நான் அடிமை செய்யவில்லை. உன்னை தவிர்த்து வேறு எதையும் நான் விரும்பவில்லை. வேறு எந்த பதவியையும் பதத்தையும் நான் விரும்பவில்லை. இது எல்லாம் உனக்கு தெரிந்தது தானே இறைவான்னு சொல்லிட்டு அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஸோ இந்த நிர்விகல்ப சமாதி என்பது அஷ்டாங்க யோகத்தினுடைய கடைசி படி. இந்த நிர்விகல்ப சமாதியை பற்றி திருமூலர் ஒரு அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தன பார்முதல் பூதமே. அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த பேதங்களோடு காண்கின்ற இந்த உலகம் நமக்கு தெரியும். அஞ்ஞானம் என்றாலே பேதம், நான் நீ என்று பன்மைகளோடு தோன்றுகின்ற இந்த உலகம். அந்த உலகத்தில் நாம் கொள்கின்ற பற்றுதல், பற்றிலிருந்து ஆசை, ஆசையிலிருந்து செயல்கள், செயல்களிலிருந்து நல்வினை தீவினை, தீவினைகளிலிருந்து பிறவி, ஒரு பிறவிலிருந்து பல பிறவி, இப்படி வாழ்க்கை சக்கரம் போய்கொண்டே இருக்கும். இது எப்போது நடக்கிறது என்றால் அந்த அறியாமை இருக்கின்ற வரைக்கும். அறியாமை இருக்கின்ற வரைக்கும் நாம் மரத்திற்கும் அந்த யானைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியாது. மரத்தில் யானையை பார்க்கும்போது யானைத்தான் தெரியும். அதே மரத்தை பார்க்கும்போது யானை மறைந்துவிடும். இறைவனும் இந்த உலகம் அனைத்துமே இறைவனே இருக்கின்றார், இறைவனே இந்த ரூபத்தில் இருக்கின்றார் என்கின்ற போது நமக்கு யாரிடத்திலும் பந்த பாசமும் இருக்காது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரு தெய்வீக லோகத்தில் இருப்பது போன்று ஆகிவிடும். அது இறுதி நிலையில்தான் வரும். சுவாமி சாரதானந்தர் சரத் அவர் குருதேவரை தரிசனம் பண்ணுறார். குருதேவர் அவர்கிட்ட கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும்? நான் எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும். உடனே குருதேவர் சொல்கிறார், அது ஆன்மீக வாழ்க்கையின் இறுதி நிலையாச்சே, அது உடனே கிடைக்காது. எனக்கு அந்த நிலையை தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சரத் சொல்கிறார். பிற்காலத்தில் அவர் நிபந்தனையற்ற அன்பு, நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அன்பு பற்றி நாம் சொன்னோம். இலக்கணம், அவதார புருஷர்கள் மகான்கள் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அன்பு காட்டுவார்கள். அப்படி அன்பு மழையில் நினைஞ்ச ஒரு பிரம்மச்சாரி அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் எதுக்காக எங்கள் மேலே இந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்கன்னு கேட்கும்போது அவருக்கு பதில் சொல்ல முடியல. அவர் உத்போதனில் இருப்பார். அதாவது பைலர் மடத்திலேருந்து
அந்த கங்கை கரைக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு மடம். அங்கே தான் அன்னையார் இருந்தாங்க. அங்கே தான் அன்னையார் மகா சமாதியும் அடைந்தார்கள். ஒரு புண்ணிய தலம். அங்கே தான் சரத் மறை இருந்துட்டு எல்லா பணிகளும் செய்வார். ஸோ மறுநாள் அவர் வேலூர் மடத்துக்கு குருதேவருடைய கோயில் சந்நிதியை அடைந்து நமஸ்காரம் பண்ணும்போது குருதேவர் அவர் காட்சி கொடுத்து அவர் சொல்கிறார், நீ எல்லாவற்றிலும் என்னை நீ பார்க்கின்றாய், அதனால தான் நீ எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துகிற அப்படின்னு சொல்வார். உடனே இந்த விஷயத்தை அந்த பிரம்மச்சாரிகிட்ட சொல்வார். குருதேவ், நீ நேற்று கேட்ட கேள்விக்கு இதுதான் என்னுடைய பதில், குருதேவரே இதை எனக்கு சொல்ல வைக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை. இந்த மரம்தான் இது, யானை இல்லை என்கின்ற போது உண்மை தெரியுது. இந்த உலகமும் உயிர்களும் அனைத்தும் இறைவனே அனைத்துமாக இருக்கிறார். அவனே நல்லவனாகவும் இருக்கிறார், அவனே கெட்டவனாகவும் இருக்கிறார், அவனே நல்வினை தீவினை எல்லாமாக ஆகியிருக்கிறார். அந்த உணர்வு வராத வரைக்கும் நான் நீ என்ற உணர்வு இருக்கும். இது என்னது சொந்தம், இது அவனுடையது, இப்படி பேதங்களும் இருக்கும். எனக்குரியது, எனக்கு வேண்டாதது என்ற விருப்புணர்வு, வெறுப்பு எல்லாமே இருக்கும். அனைத்தும் நீயே. நான் பெற வேண்டியது, இழக்க வேண்டியது எதுவுமே இல்லை. நீ எதை செய்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீ கொடுத்தாலும் சரி, நீ எடுத்தாலும் சரி, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இறைவா, நான் உனக்குரியவன். அந்த ஒரு நிலை எப்போது நாம் பெறுகிறோமோ அப்போது தான் நமக்கு முக்தி. 63 நாயன்மார்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இதை பிரத்யக்ஷமாக பார்க்கலாம். இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவர்கள் இறைவனை மறந்ததில்லை. இறைவன் அனைத்தையும் எடுத்த போதும் அவர்கள் இறைவனை விட்டதே கிடையாது. இளையான்குடி மாறநாயனார் செல்வத்தில் இருந்தவர். அவர் முழுக்க முழுக்க சிவனடியார்களுக்காகவே அனைத்தையும் சொத்தையும் பராமரித்து வந்தார். எல்லாமே போய்விட்டது. கடைசியில் குடிசையில் இருக்கிறாங்க, மழை கொட்டுது. அந்த நேரத்தில் சிவனடியார் வர்றார். கூரையில் இருக்கிற அந்த விறகை பிரித்து அதை நெருப்பு பண்ணி பின்னாடி தோட்டத்தில் இருக்கிற கீரையை வச்சு சமைக்கிறாங்க. இறையடையாரை பார்க்கும்போது இல்லை. கடைசியில் பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுப்பார். இதை விட பெரிய விஷயம், சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கறியை கேட்டார். அந்த நிலையிலும் அவங்க அந்த பிள்ளைக்கறியை சமைச்சு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் இருக்கணும். அனைத்தும் இறைவன் கொடுத்தது. இந்த பிள்ளை சீராளனும் இறைவன் தந்தது. அந்த அம்மா தன்னுடைய மகனை அறுக்கும்போது பார்க்குறாங்கனாக்கா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். இந்த சிறு தொண்டர் பரஞ்சோதி, அவருக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். ஸோ அனைத்தையும் இறைமயமாக கண்டால் ஒழிய இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட முடியாது. அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு பிள்ளைக்கறியை கேட்டான்றதுக்கு பெரியவங்க சொன்னது, அவர் அந்த அரசன்கிட்ட படைத்தளபதியாக இருந்தபோது பல உயிர்களை போரில் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு வினைப்பயனும் நம்ம அனுபவித்தாதான் அதிலிருந்து விடுபட முடியும். பல உயிர்களை கொண்டது ஒரே தன்னுடைய பையனை, அதுவும் சிவ கைங்கரியத்துக்காக பலி தந்ததால் அந்த வினை பயன் அவர்கிட்டருந்து விடுபட்டது. அன்னியார் சொல்வார், வினைப்பயன் நீங்குவதற்கு ஒரே வழி இறை நாமத்தை சொல்வது. உன்னுடைய வினைப்பயன் கலப்பையை குத்தி உன்னுடைய கால் போகணும்னு இருந்தாக்கா முள் குத்தி ரத்தம் வழிவதோடு நின்றுவிடும் இறை நாமத்தை ஜபிப்பதன் மூலமாக. ஸோ இறை அடியார்களுக்கு அப்படி ஒரு புண்ணிய காரியம் செய்ததால் அத்தனை பிரிவுகள் அவர் எடுத்து அனுபவிக்க வேண்டிய துயரம் ஒரே கணத்தில் முடிந்துவிட்டது. அந்த ஒரு கணத்தில் தான் அவங்க இந்த பிள்ளையை பலி கொடுத்து சமைக்கின்ற அந்த வேதனை அதுவும் மறைத்து இது பகவானுக்காகவே செய்கிறோம் அந்த எண்ணம் தான் இருந்தது. பலி கொடுத்தோம் என்ற வேதனை கூட இல்லை. இவனுக்கு சிவபெருமானுக்கு, அதாவது அடியாருக்கு இவன் ஒரு கைங்கரியமாக ஆகிவிட்டான் என்ற ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த ஒரு கண்ணோட்டம் எப்போது வருகிறது என்றால், அனைத்தும் இறைவன் தான், என்னுடையதும் இறைவனுடையது தான், இறைவன் தந்தான், இறைவன் எடுத்துக்கொண்டான். ஸோ என்னுடைய கைங்கரியம் யாவும் அவனுக்கு மட்டுமே. என்னை அனைத்தும் சிவார்ப்பணம். என்னுடைய எண்ணத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் சிவார்ப்பணமே. நான் கைகள் மூலம் செய்கின்ற அனைத்து செயலும் சிவார்ப்பணம். உண்பதும் எனக்குள் இருக்கின்ற அவனுக்கு அர்ப்பணம். மற்றவர்களுக்கு நான் உபசரிப்பதும் இறையடையார்களுக்கு உபசரிப்பதும் இறைவனுக்குரியது. இப்படி அனைத்தையும் இறைமயமாக பார்க்கும்போது நம் கண்களுக்கு சிவத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது, நாராயணனை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது.
ஆகையால் நம்முடைய கண்ணோட்டம் எத்தகையதோ அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்கும். அந்த கண்ணோட்டம் பெற வேண்டுமென்றால் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நித்தியம் எது நித்தியமின்மை, எது உண்மை, எது பொய், எது நிலையானது, எது நிலையற்றது, வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, இந்த பிரிவிலேயே மடிந்து போவதற்கென்றான அனைத்து செயலும் செய்து அப்படி மடிந்து விடுவதா, இல்லது பிறவியை தாண்டி செல்வதா, இப்படி தினந்தோறும் நமக்கு நாமே ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்யும்போது இதை பகவானுக்காக செய்கிறேனா, எனக்காக செய்கிறேனா, இல்லை மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறேனா, இப்படி ஒரு குறிக்கோளை அமைத்து நாம் செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் வெளிப்படுகிறது. ஸோ நாம் எத்தகைய பாவனை நம்ம எதனோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ப நம்முடைய செயல் இருக்கும். நான் குருதேவருடைய குழந்தை, சிவபெருமானுடைய குழந்தை என்ற ஒரு உண்மையான அடையாளம் இருக்கும்போது என்னுடைய செயல்கள் அனைத்தும் அவனை திருப்திப்படுத்துவதற்காகவே இருக்கும். இல்லாவிட்டால் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் நம்மை திருப்திப்படுத்துவதற்கு, அதாவது நான் எனது என்ற அகங்கார மமகாரத்தை திருப்திப்படுத்துவதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஸோ நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் பரபிரம்ம ஸ்வரூபம். இதுக்கு குருதேவர் அற்புதமாக உதாரணம் சொல்வார். தண்ணீர், அதாவது கடல் நீர் உப்பும் நீரும் கலந்தது போன்று இந்த ஜீவன் உப்பு வடிவானவன். உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றால் அது கடலில் கரைந்துவிடும். அந்த உப்பானது தண்ணீரில் கரைந்து தன்னுடைய வடிவத்தை இழப்பது போன்று இந்த ஜீவாத்மா தன்னுடைய வடிவத்தை பரபிரம்மத்தில் இழக்கின்றான். நிஷ்டையில், அந்த நிஷ்டையில் இழப்பதுதான், நிஷ்டையின் மூலமாக இழப்பதுதான் நிர்விகல்ப சமாதி. அந்த எண்ணங்கள் அனைத்தையும் கடந்து செல்கின்ற நிலை. அந்த நிலையில் பிரம்ம தரிசனம் உண்டாகிறது. பிரம்ம தரிசனம் கிடைத்தால் பிரம்மமயமாகவே ஆகிறான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி உபனிஷத் வாக்கியம். பிரம்மத்தை தரிசனம் செய்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். அதனால்தான் இறை கடவுள், உருவ கடவுளை இந்த ஒரு தரிசனம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு அந்த சக்தியினுடைய அம்சம் வருகிறது. இது ஔவையாருக்கு பிள்ளையாருடைய தரிசனம் கிடைத்தது. கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த யோக நிஷ்டையோடு இருந்தார்கள். எந்த சந்தேகம், எந்த பிரச்சனை வந்தாலும் பிள்ளையார் அவர்களுக்கு முன்பு தோன்றினார்கள். அப்படி எந்த இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த இறைவனுடைய ஒரு அம்சம் அல்லது அந்த ஒரு சக்தி நம்மிடத்தில் தங்கும். அதன் மூலமாக நாம் எங்கு சென்றாலும் அந்த இறைவனுடைய வடிவத்தை, தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். அவருடைய பிரபாவம் நம்மிடத்தில் வெளிப்பட தொடங்கும். அவர் எல்லாவற்றிலும் இருக்கின்றார், ஆனால் வெளிப்படாமல் இருக்கின்றார். தரிசனம் பெற்றவர்களுக்கு அவருடைய பிரபாவம் வெளிப்படுகிறது. அவ்வளோதான் வித்தியாசம். நம்மிடத்திலும் அவரே தான் இருக்கிறார், ஆனால் வெளிப்படாமல் அவர் பாட்டு இருக்கிறார். அவர் பாட்டு சிவமேன் இருக்கிறார். வெளிப்பட வைக்க வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு. அப்படி வெளிப்பட செய்வதற்கான வழிமுறை தான் இந்த ஆன்மீக சாதனை. ஸோ எப்போதும் அவர் ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி 3 நிலையிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்தில் இல்லை. அதுதான் பிரச்சனை. குருதேவர் சொல்வார், இறைவன் எல்லோரிடத்திலும் இருக்கின்றார், ஆனால் எல்லோரும் இறைவனிடத்தில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்வார். அப்படி ஆகவே இந்த விகல்பம் என்பது எண்ணங்கள். நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரத்திலிருந்து தோன்றுவது. விகல்பம் என்றால் பிரச்சனை தான் அர்த்தம், வம்பு தான் அர்த்தம். அதாவது வம்புனாக்கா பந்த பாசம், நல்வினை, தீவினை, இந்த ஒரு சக்கரத்துக்குள் நாம் உழல செய்வது விகல்பம். நிர்விகல்பம் என்றால் அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. ஒன்று அடிமைத்தனம், இன்னொன்று பூரண நிலை. இரண்டுமே நம்மிடத்தில் இருக்கின்றது. அடிமைத்தனம் மாயையினால் உண்டாகிறது. மாயை என்பது நான் எனது என்ற ஒரு அகங்காரம் மமகாரம் கொண்ட இந்த உடல் உணர்வு. மாயைக்கு அப்பாற்பட்ட நிலை, நான் உடலில் இருக்கிறேன், ஆனால் நான் முக்தன், நான் எப்போதும் சுதந்திரமானவன், அந்த ஒரு தெளிவு. இப்போ நீங்கள் இங்கே இருந்தாலும் நீங்கள் யாருன்னு கேட்டாக்கா நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீடு ஞாபகம் வரும். உங்கள் குடும்பத்தினுடைய ஒரு அடையாளம் வரும். நான் அந்த குடும்பத்தை சார்ந்தவன், இல்லை அலுவலகத்தில் வேலை பண்ண, அதை வச்சு நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை சொல்வீங்க. ஆனால் உண்மையான அடையாளம்
நாம் அனைவரும் தெய்வீகமானவர்கள். இந்த ஒரு அபிமானம் நம்மக்கிட்ட இருந்ததுனாக்கா இந்த இரண்டாவதான அபிமானம் நம்மை அடிமைப்படுத்தாது. இருக்கும், ஆனால் அது பெயரளவில் தான் இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சைத்தன்யுடைய சீடர்கள் எல்லாரும் இல்லறத்தார்கள் தான், ஆனால் பெயரளவுக்கு தான் அவர்கள் இல்லறத்தார்களாக இருந்தார்கள். ஸோ நம்ம பெயரளவுக்கு தான் இல்லறவாசியாக துறவியாக இருப்போம். ஆனால் உண்மையில் நாம் அனைத்தையும் கடந்த அந்த பரமாத்மாவுடைய அம்சம், அவருடைய அடிமை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவனையில் வாழும்போது நமக்கு பற்றுதல் உண்டாகாது. பற்றுதல் என்பது விருப்பு வெறுப்பு, எனக்கு பிடித்தவன் பிடிக்காதவன் அப்படி வேற்றுமைகளை கடந்து நம்ம வாழ்கின்ற ஒரு பூரண சுதந்திரமான நிலை. அடிமைத்தனமான நிலை தான் விருப்பு வெறுப்பு. சுதந்திரமான நிலை விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. ஸோ இந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து நாம் செல்ல வேண்டுமென்றால் குருவினுடைய அருள் தேவை. அந்த குருவினுடைய அருள் பெறுவதற்கு உண்மையான ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அது இருந்தால் குரு நிச்சயம் வருவார். குரு மூலமாக உபதேசம் பெற்ற பிறகு அந்த உபதேசத்தை நாம் செயல்படுத்தி கொண்டே வர வேண்டும். அந்த உபதேசத்தின்படி நம்மை இழக்க வேண்டும். அந்த உபதேசம் எதற்காக பெறுகிறோம் என்றால், இந்த வழியில் உன்னை இழந்து விடு, இந்த வழியில் உன்னை இறைவனுக்கு ஒப்படைத்து விடு. உபாசனை என்பதே நம்மை முற்றிலுமாக இறைவனுக்கு ஒப்படைத்தல். இந்த வழியாக சென்றால் உன்னை நீ சுலபமாக இறைவனிடத்தில் ஒப்படைக்கலாம். ஸோ நம்மை ஒப்படைப்பது தான் நாம் செய்கின்ற பணி. எனக்கென்று எந்த எண்ணமோ மனமோ ஆசையோ எதுவுமே வேண்டாம். இறைவா, நீ தான் எனக்கு வேண்டும், நீ தான் வேண்டும்ல, என்னை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், ஏற்றுக்கொள், எனக்கு தூய்மை செய், இதைத்தான் கேட்கிறார் தாய்மலவர். ஸோ என்னிடத்தில் எந்த ஒரு ஆசையும் மமகாரமும் கிடையாது, நீ அறிந்தது, ஆகவே என்னை ஏற்றுக்கொள் என்ற ஒரு பிரார்த்தனை தான் அவர்களிடத்தில் இருக்கும். ஒப்படைத்தல் தான். இறைவா, இந்த செயலை மூலம் என்னை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன். பூஜை எதற்காக செய்கிறது? அந்த பூஜையின் மூலமாக நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆகவே எந்த செயல் செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணம். சதா சர்வகாலம் சிவார்ப்பணம், சதா சர்வகாலம் ராமகிருஷ்ண அர்ப்பணம். ஸோ இந்த ஒரு எண்ணத்திலே இருந்தால் நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது நமக்கு புரிய வரும். ஸோ இந்த ஒரு பயிற்சி செய்வதற்காகத்தான் நாம் இந்த உடலையே எடுத்திருக்கிறோம். சித்பவானந்தர் இந்த பராபர கண்ணிக்கு விளக்கம் சொல்கிறார். அதாவது, நேச நிர்விகல்ப நிஷ்டை அல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ, நீ அறியாதது அன்றே பராபரமே. விகல்பமற்ற நிலை நிர்விகல்பம் என்பது. விகல்பம் எங்கே இல்லையோ அங்கே நிர்விகல்பம் கூடும். விகல்பம் என்றால் என்ன? அது நாம் ஏற்கனவே சொல்கிறோம். அதாவது தவறுதலாக புரிந்து கொள்வது, பன்மை நிலை. நாம் ஒரு சொல்கிறோம், ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது. அதனால்தான் விகல்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு விளக்கம். இப்போ ஒரு கண்ணாடி இருக்கிறது, அந்த கண்ணாடியில் அழுக்கு இருந்தாக்கா நம்ம பார்க்குற பிம்பம் விகல்பமாக தெரியும். கண்ணாடி உடைஞ்சிருந்தால் அது இன்னும் விகல்பமாக தெரியும். ஸோ இதுக்கு கண்ணாடியில் இருக்கின்ற அந்த குறை காரணம். ஸோ மனமும் அது போன்றுதான். மனம் எந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பேத உணர்ச்சி அதிகமாக இருக்கும், சுயநலம் அதிகம் இருக்கும், அங்கே பரநலம் தோன்றாது. ஸோ பேதம் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு சுயநலம் ஆழமாக இருக்கின்றது என்பது அர்த்தம். பேதம் மறைய மறைய சுயநலம் நம்மை விட்டு நீங்குகிறது. ஸோ அதனால் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி மன விகல்பங்கள்லாம் இருக்கிறது. அவர்களுடைய மன விகல்பத்திற்கு ஏற்றபடி இந்த உலகை பார்க்கிறார்கள், அதற்கேற்ப அவர்கள் செயல்படுகிறார்கள். விகல்பமற்ற மனம் தேங்கி செயலற்ற மனமாகிறது. தேங்கி செயலற்ற நிலை மனோநாசம், மனநாசத்திற்கு வித்திருக்கிறது. எங்கே மனநாசம் உண்டாகிறதோ அங்கே ஆன்ம சாதகன் இறை நிலையை அடைய பெறுகிறான். ஸோ நிஷ்டை என்பது இடைவிடாத முயற்சி. காலையிலேருந்து இரவு இருக்கிற வரைக்கும் விழித்திருக்கிற எல்லா காலமும் நான் இறைவனோடு ஒன்றாக வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நிலைத்தான் நிஷ்டை. கொஞ்ச நேரம் ஜபம் செய்து கொஞ்ச நேரம் தியானம் செய்வது இல்லாமல் இடைவிடாமல் தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்வது. ஸோ முயற்சி எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப லட்சியம் நாம் அடைவிடுகிறோம். ஸோ நிர்விகல்ப நிலையில் நிஷ்டை வைக்கின்ற சாதகன் அந்த நிர்விகல்பத்தை நேசிக்க வேண்டும்.
அந்த நேசத்திற்கு ஏற்ப, அந்த நேசத்தினுடைய வலுவுக்கு ஏற்ப நேசிக்கிற பொருள் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இடம்பெறும். ஸோ ஒரு லட்சியத்தை நேசிப்பதும் அதில் ஆசை கொள்வதும் ஒன்று. ஆன்ம சாதகன் முழு மனத்தோடு நிர்விகல்பத்தை நேசிக்கவும் அதில் ஆசை கொள்ளவும் செய்வானானால் அவன் அதை அதி விரைவில் அடைய பெறுவான். இறைவா, நீ ஆண்டான், நான் அடிமை. உன் அடிமையாகிய நான் நிர்விகல்ப நிலையிலேயே கண்ணும் கருத்தமாக இருக்கிறேன். இதை நீ இறைவா அறிவாய். ஆகவே தாங்கள் என்னுடைய லட்சியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை பொருள்படுகிறதுன்னு சொல்லி சித்பவானந்தர் அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். இந்த நிர்விகல்ப நிஷ்டை எப்படி தாயுமானவர் உருவக் கடவுளை அந்த நிர்விகல்ப நிலையை அடைவதற்கு வேண்டுகிறாரோ, அதே போன்று அருணகிரிநாதரும் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இந்த நிர்விகல்ப நிலையை. கந்தர் அனுபூதியில் வர 21வது பாடல் அற்புதமாக இதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. கருதா மரவா நெறிகானை என கிருத்தால் வனசந்தர என்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே அப்படின்னு அருமையான ஒரு செய்யுளை தந்தருள் இருக்கிறார். கருதா மரவா நெறி காண எனக்கு. கருதான்னாவே அந்த சங்கல்பம், விகல்பம், அதாவது நிர்விகல்பம், எண்ணங்கள் அற்ற நிலை, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. கருதா சிந்தனையே அற்ற நிலை. மறவா சிந்தனை இருந்தால் தானே இதை ஞாபகப்படுத்தணும், இதை விடணும்னு இருக்கணும். நினைப்பும் மறப்பும், சிந்தனை இருந்தால் தான் நினைப்பும் மறப்பும் இருக்கும். கருதான்னும் போது மறவா அந்த நிலை தானாக வந்து விடுகிறது. சொன்னால் எண்ணங்களை தாண்டி செல்ல வேண்டும், சிந்தனையை தாண்டி செல்ல வேண்டும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் தாண்டி செல்கின்ற ஒரு நெறியை காண எனக்கு கிருத்தால் வனச்சந்தர என்று செய்வாய். அதை நான் எப்போதும் அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். இருத்தால்னாக்கா உன்னுடைய பாத தாமரைகள், அந்த நெறி, அந்த பாத தாமரைகள் தான் அந்த நெறி. உன்னுடைய பாத தாமரைகள் தான் அந்த நினைப்பும் மறப்பும் கடந்த அந்த நிர்விகல்ப நிலை. இறைவா, எனக்கு அந்த வரத்தை தந்தருள்வாய். ஸோ இந்த பாடலுடைய சுருக்கமான பொருள், மயில் மேல் வருகின்ற முருகனே, சூரபத்மனை பானத்தால் இரண்டாக பிளந்தவனே, நினைப்பும் மறப்பும் அற்ற அந்த பெருநிலையினை, எல்லாவற்றையும் கடந்து உன் நினைவிலேயே ஒன்றிவிடுகின்ற அந்த நிலையினை, உன் தாமரை மலர் மீது, அதாவது உன் தாமரை பாதங்களின் மீது நிற்கும் திருவடிகளை பணிகின்ற அந்த நிலையை எனக்கு அருள்வாய். அந்த திருவடியிலேயே நிலை பெற்றிருக்கின்ற நிலையை எனக்கு அருள்வாய். ஸோ அந்த நிர்விகல்ப சமாதி நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். ஸோ இறைவனுடைய பாத கமலங்கள் தான் அந்த நிர்விகல்ப நிலை. யோகத்தினுடைய உச்சியில் இருக்கின்ற அந்த மார்க்கம், இன்பம் துன்பம் நன்மை தீமை, இரவு பகல் வெயில் குளிர் உறவு பகை எல்லாவற்றையும் கடந்த அந்த சமாதி நிலையைத்தான் இங்கே தாயுமானவர் குறிப்பிடுகிறார். இந்த சமாதி நிலையை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அஷ்டாங்க யோகத்தினுடைய கடைசி படி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம், அடுத்தது சமாதி நிலை. ஸோ இந்த யமம் நியமம் நடைமுறை வாழ்க்கையில் சத்திய நிஷ்டையோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்கின்றதை குறிக்கும். எவர் மீதும் விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் சத்திய நிஷ்டையோடு வாழ்கின்ற போது, எல்லோரிடத்திலும் அன்பு கொள்கின்ற போது அந்த நிலை வரும். அப்போதுதான் நம்முடைய உடலும் மனமும் வசமாகும். சத்திய நிஷ்டை, உண்மையான நல்ல வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆன்ம சாதனை கைகூடும், மற்றவர்களுக்கு அல்லவே அல்லை. அப்படி யாராவது செய்தால் அது பெரிய ஒரு ஆபத்தில் முடிந்துவிடும். அதனால்தான் அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படியே யமமும் நியமும். ஸோ அதை கடந்து செல்லும்போது தான் ஆசனம், மனமும் உடலும் வசப்படும். அடுத்தது மூச்சு வசப்படும், பிராணாயாமம். இறைவனுடைய நாமத்தை ஜெபம் செய்தாலே பிராணாயாமம் நமக்கு கைகூடும், மூச்சு வசப்படுகின்ற நிலை. இன்னொன்று அந்த பிராணாயாமம் குருவின் மூலமாக மூச்சை வசப்படுத்துவது.
பூரகம், ரோசகம், கும்பகம். இது குரு மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இடை, பிங்களை, சுஷும்னா நாடி, இந்த நாடிகளை வசப்படுத்தி குண்டலினி சக்தியை ஒவ்வொரு ஆதார சக்தியின், அதாவது சக்கரங்களின் வழியாக மேலே கொண்டு மேலே இருக்கின்ற சகசாரத்தில் பரமசிவனோடு கலக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலை அடைவது தான் நிர்விகல்ப நிலை. அந்த ஜீவன் பரம்பொருளோடு கரைவது தான் யோகம். யோகம் என்பது இறைவனோடு இணைத்தல். இந்த இறைவனோடு இணைத்தலுக்காகத்தான் இத்தனை படிநிலைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு யோக நிலையை அத்வைத மார்க்கத்தின் மூலமாகவும் அடைய முடியும். அந்த அத்வைத சாதனை, அதாவது ஆன்ம சாதனை, ஆன்மாவிலேயே மனத்தை வைத்து தியானம் செய்ய செய்ய அந்த குருநாதனுடைய அருளால் அந்த நிலை நமக்கு உண்டாகும். உருவக் கடவுளை உபாசனை செய்வதன் மூலமாகவும் நமக்கு கை கொடும். அதனால்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை அவர்கிட்ட வேண்டுகிறார், இறைவா எனக்கு இந்த ஒரு நிலையை தந்தருள்வாய். ஔவையாரும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார், வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். இறைவா அந்த ஒரு மனோலயத்தை எனக்கு தந்தருள்னு சொல்லி விநாயகர் அகவல்ல குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா மகானுபாவர்கள் பாடலையும் இந்த ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். இன்னொன்றும் ஔவையார் சொல்லியிருக்கிறார், நினைப்பும் மறப்பும் மற்ற நிராகரித்து நின்றால் தனக்கொன்றும் இல்லை பிறப்பு. ஔவை குரல்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது. முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது. முடிந்தால் அது கிடைக்கும்னா பாருங்க. அதில் இந்த குரல் ஔவை குரல்னு சொல்லி, நினைப்பு மறப்பற்று நிராகரித்து நின்றால் தனக்கொன்றும் இல்லை பிறப்பு. அதாவது நினைப்பும் மறப்பும் அற்று, பிடித்தது பிடிக்காதது, இந்த உலகம், அது பற்றின சிந்தனை அனைத்தையும் கடந்து எப்போதும் இறைவனிடத்திலேயே லயித்திருந்தால் மீண்டும் பிறக்கின்ற அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு அந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அது இன்னொரு ஔவை குரலில் இன்னொரு பாடலில் சொல்றார், நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சத்தனை பிரியாது சிவம். அந்த சிவபெருமான் நிரப்பும் மறப்பும் யார்கிட்ட இல்லையோ அந்த நெஞ்சத்தை விட்டு அகல மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஔவை குரல் நம்ம வெப்சைட்டில், அதாவது போனீங்கன்னா கூட தமிழில் டைப் பண்ணால் கிடைக்கும். ரொம்பவே ஆழமாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஆன்மீக சாதனைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலான ஒரு புத்தகம். அடுத்து திருமூலர்லையும் பாடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நிர்விகல்ப நிலையை பற்றி பல பாடல்களில் சொல்லியிருக்கிறார். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கு இல்லை, இடுமையும் இல்லை, இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விட்டவர்க்கே. இங்கே கடைசியில் அந்த நிலையை அடைவதற்கான வழி என்னன்னாக்கா, பற்று இருக்கின்றால்தான் பயன் உண்டு. நல்வினை தீவினை என்ற பயன் அவங்களுக்கு தான். இரவு பகல், இன்பம் துன்பம், இடுமைனாக்க துன்பம். அத்தகையவர்களுக்காக தான் யமபயம் பிறப்பு, அத்தகையவர்களுக்கு தான் நடுக்கம். இத்தகைய நிலை பற்று இருந்தால் இவை அனைத்தும் வரும். இது எல்லாம் பற்று விட்டவர்களுக்கு கிடையாது. அடுத்து இன்னொரு பாடலையும் சொல்கிறார், நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்றருக்கும் விமலன் இருக்கும் இடம், வினைப்பற்றருக்கும் விமலனை தேடி நினைக்க பெற்றில் அவன் நீலியன் ஆமே. நல்ல அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இந்த நினைப்பும் மறப்பும் இல்லாதவருடைய நெஞ்சம்தான் வினை பற்றி இல்லாமல் இருக்கும், அங்குதான் விமலன் இருக்கின்றார். அத்தகைய விமலனை தேடி நிலை பெற்றால் வினைப்பற்றும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இத்தகைய ஒரு பல பாடல்கள் இதே மாதிரி நிறையவே இருக்கிறது. ஒன்று சொன்னோம்னா நேரமும் இருக்காது. பல பாடல்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர், தாயுமானவர், ஔவையார், திருமூலர், இதையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது, சிந்தனை செய்யும்போது அதே மனோபாவம் நம்மிடத்தில் இருக்கும். எனவே இத்தகைய ஒரு நல்ல நூல்களை நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது அவசியம். ஒரு பாடலில் தாய்மலர் சொல்றார், இன்றென கருளை இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றதன் தன்மை நினைப்பற நினைந்தேன், நீ அல்லால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றா திருப்பெருந்துறையூர் சிவனே, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, யார் உன்னை அறியகிருப்பாரே அப்படின்னு தாய்மலவர் அருளியிருக்கிறார். இந்த நிலையெல்லாம் அவர்கள் ஏற்கனவே அடைந்து இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு நிலையை நாமும் பெற வேண்டும். பேச்சற்ற
அந்த இருளுக்கு அப்பாற்பட்ட அந்த பேரானந்தத்தில் இருக்கின்ற இந்த ஒரு நிலையைத்தான் நிர்விகல்ப நிலை. இந்த நிலையை அடைவதற்கு நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால் அந்த நேச நிர்விகல்ப நிஷ்டை, அந்த நிஷ்டை என்பது அதிலேயே இருக்கின்ற தாகம். நமக்கு தாகம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாகம். பொருள் தாகம், பெயர் தாகம், இப்படி ஒவ்வொரு தாகமும் இருக்கிறது. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு தான் தாகம். தாகம் என்றால் எனக்கு இது வேண்டும். ஆனால் அந்த ஒரு தாகம் தணிந்த பிறகு இன்னொரு தாகம், இன்னொரு ஆசை, அதிலிருந்து தான் பிறவி. இந்த நிர்விகல்பம் என்பது ஆசைகளே இல்லாத நிலை, பூரணமான நிலை. ஏனென்றால் அப்பூர்ணமான நிலையில் தான் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சொல்லி வருது. எனக்கு இது வேணும்னாக்கா ஏதோ என்கிட்ட குறை இருக்குது, அதனால் அது வேணும்னு நினைக்கிறேன். நான் பூரணமாக இருந்தால் எனக்கு வேண்டுதல் வேண்டாமை எதுவுமே தேவையில்லை. நான் பூரணமானவன், அந்த தெய்வீகமயமானவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன், மூப்பு மரணமும் இல்லாதவன், எப்போதும் பேரொளியோடு பிரகாசிப்பவன், இருள் என்பதே எனக்கு இல்லை, எப்போதும் அறிவுமயமாக இருப்பவன். இது எல்லாமே அந்த அனுபூதியினுடைய வெவ்வேறு விளக்கங்கள். அந்த நிலையை அடைந்தால்தான் நாம் அதை உணர முடியும். அந்த நிலை நமக்குள் எப்போதும் இருக்கிறது, ஆனால் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உறக்கத்தை தெளிவிப்பதற்காகத்தான் இந்த மகானுபாவர்கள் இத்தகைய பாடலை நமக்காக அருளியிருக்கிறார்கள். இந்த நேச நிர்விகல்ப நிஷ்டையல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ, நீ அறியாதது அன்றே பராபரமே. அவர் அந்த நிலையில் இருந்ததினால்தான் பகவான் இடத்தில் அப்படி உரிமையோடு கேட்கிறார். எனவே நாமும் அந்த நிஷ்டையை கொள்வோம். இறைவனை அடைவதற்கு தனியாத தாகத்தை கொள்ளுவோம். அப்படி தனியாத தாகத்தை கொண்டால் இறைவனிடத்தில் பிடிவாதமாக கேட்கலாம், உரிமையோடு பிரார்த்தனை செய்யலாம். அடுத்த பாடலில் சொல்கிறார், துச்சனென வேண்டா இத்தொல்லுலகில் அல்லால் கண்டால் அச்சம் மிக உடையேன் ஐயா பராபரமே, என்னை அற்பன் என்று ஒதுக்கிட வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை கண்டால் அவற்றுக்கு மிகவும் அச்சம் கொள்கின்ற ஒரு பண்பு உடையவன், எனவே என்னை காத்தருள் என்ற பொருள்பட அடுத்த ஒரு பாடலில் அருளியிருக்கிறார். ஸோ வரும் வகுப்பில் இதனுடைய விளக்கத்தை விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் நம்ம வெளியூர் செல்கிறோம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் பராபர கன்னி வகுப்பு இருக்காது. நவம்பர் மாதம் இந்த பராபர கன்னியில் மற்ற கன்னியினுடைய விளக்கத்தை விரிவாக பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.